ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரோஜா செடிக்கான ஒரு சாலிட் உரம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரோஸ் மிக்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு சிலர் கேட்பாங்க, ரோஸ் மிக்ஸில் நீங்கள் என்ன வெரைட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ரோஸ் மிக்ஸ்ன்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணோன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று சிறப்பாக இருக்கும். இப்போ எனக்கு பிடிச்சது அதில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது அப்படின்னா டாப் ரோஸ் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதாங்க டாப் ரோஸ் மிக்ஸில் இது ஒரு வெரைட்டி. இது நல்லாயிருக்கும். நான் ரெகுலராக இதுதான் கொடுக்குறேன். இது அமேசான்லேயே கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இதை தான் டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன், ஏன்னா இது எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இது என்ன ரேஷியோவில் செடிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்பாகத்தை நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடிப்பாகம் ரொம்ப இறுகாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் வேர் நல்லா போகும். இப்போ வேர் எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம கிளறும் போதே கொத்து கொத்தாக வேர் வருது. நம்ம அடிக்கடி ஹியூமிக் ரெகுலராக கொடுக்கறதுனால வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். வேர் வளர வளர மேலே செடியும் நல்லா வளரும். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்கலாம். உரம் கொடுக்கும்போது எப்போவுமே நம்ம செடியோட அளவு பார்த்துக்கணும். இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா 12 இன்ச் பாட்டில் இருக்குது. இது கொஞ்சம் சின்ன செடி தான். இப்போ அந்த செடிக்கு இந்த அளவு 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது போதும், தாராளமாகவே போதும். இதை செடியை சுற்றி நம்ம ஏற்கனவே அந்த மூட்டை கிளறி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ரொம்ப போட்டால் செடி கரியும், நிறைய போட்டால் நல்லா வளரும் அப்படின்னு நிறைய போட்டுறாதீங்க. 1 ஸ்பூன் அவ்வளோதான். இப்போது இந்த செடி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய செடி. இப்போ இந்த செடிக்கு கூட 1 ஸ்பூன் போடணும். இப்போ இந்த செடியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான். இது ஒரு டபுள் டிலைட். இப்போ இந்த மாதிரி செடிக்கு நம்ம 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உரம் போட்ட பிறகு மறுபடியும் ஒரு முறை கிளறி விட்டுக்குவோம். அந்த உரத்தை மண்ணோட கலந்து விட்டுருவோம். எப்போ உரம் கொடுத்தாலும் உடனே தண்ணி கொடுத்துருங்க, அல்லது அந்த கெமிக்கலோட சூடு வேற பிடிக்கும். நல்லா 4 பக்கம் படுற மாதிரி கொஞ்சம் செழிப்பாகவே கொடுத்துருங்க தண்ணி. டாப் ரோஸுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சிவப்பாக நிறைய தளிர் வரும். எல்லா கிளைகள்லேயும் தளிர் வரும். ஒருவேளை ஏற்கனவே தளிர் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கூட நல்ல செழிப்பாக வளரும். மொட்டுக்கள் நிறைய வைக்கும். அது பூக்கிற பூக்கள் கூட நல்ல பெரிய சைஸாக பூக்கும். இப்போ உங்ககிட்ட ரோஸ் மிக்ஸ், அதாவது டாப் ரோஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு முறை ரெகுலராக கொடுக்கலாம். அல்லது எங்கிட்ட மீன் அமிலம் இருக்குது, மாட்டுத்தொழு உரம் இருக்குது, மண்புழு உரம் இருக்குதுன்னா 15 நாளைக்கு ஒரு முறை ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி கொடுக்கலாம். நான் வழக்கமாக அப்படி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி தான் கொடுக்குறது. ஒரு சைக்கிள் அப்படியே வரும். 15 நாளைக்கு ஒரு முறை, சில சமயங்களில் 10 நாளைக்கு ஒரு முறை கூட உரம் கொடுக்குறது உண்டு. அது மாதிரி நம்ம தொடர்ச்சியாக உரம் கொடுக்கும்போது தான் இது போல் நீங்கள் பார்க்குறது மாதிரி சிவப்பாக தளிர், மொட்டு, பூ அப்படின்னு சொல்லி செடி எப்போவுமே நல்ல செழிப்பாகவே வளரும். அடுத்ததாக வெயில் காலத்துக்கேற்ற ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் எப்படி செய்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.